மகாலட்சுமி போன்ற யோகம் பெறும் மிதுன ராசி அன்பர்களே, குரு மற்றும் சுக்கிரன் உங்கள் ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். இந்த இடத்துல கவனிக்கணும், ஆல்ரெடி குரு உங்கள் ராசியில் வந்து கஜகேஸ்வரி யோகத்தை கொடுக்குறார். சுக்கிரன்கிற அவங்க 5-12க்குரியவர், ரெண்டுமே குருக்கள், அசுரகுரு தேவகுரு. இவங்க தாங்க பணம், செல்வம், பொருளாதார ரீதியாக மகிழ்ச்சி, சந்தோஷம், குழந்தை பாக்கியம், செல்வ செழிப்பு, தனதானிய விருத்தி எல்லாத்துக்கும் அதிபதிகள் இவங்க தான். ஒருத்தர் அசுரகுரு, ஒருத்தர் தேவகுரு. ஆக மொத்தம் ஏதோ ஒருத்தர் கொடுக்க வந்துட்டார். இந்த ராசிக்கு செய்ய போதும் அற்புதங்கள் என்னென்னு தெளிவாக பார்ப்போம். மிதுன ராசிக்காரங்க சில மாதங்களாக எல்லோரும் நல்லா சொல்கிறாங்க, ஏங்க நடக்கலை தான், எங்களுக்கு உயிர் மட்டும்தான் மிச்சம் இருக்குது. இதுதான் கமெண்ட். அது என்ன எதுன்னு பார்ப்போம். ரைட், முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் இதை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ராசியில் குரு சுக்கிரன் சேர்ந்து, அது 5ஆம் அதிபதியோடு சேர்ந்து திருமணம் சம்பந்தப்பட்ட யோகங்கள் ஃபஸ்ட். திருமணம், குழந்தை பிறப்புக்கு தாங்க ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ். அதில் குறிப்பாக திருமணத்துக்கு பார்த்திங்கன்னா 7ஆம் அதிபதி 5ஆம் அதிபதியோடு சேர்ந்து மனதுக்கு பிடித்த வரன் அமையும். பிரிந்திருந்த குடும்பங்கள், ஆல்ரெடி கல்யாணமானவங்க சண்டை சச்சரந்தால் கூட பிரிந்திருந்த குடும்பங்கள் ஒன்று சேருகிற காலகட்டங்கள். கணவன் மனைவி அந்யூன்யம் அதிகரிக்கும். நாடி முறையில் குருவை ஆணுக்கு ஜீவகாரணமாகும், பெண்ணுக்கு சுக்கிரன் எடுப்போம். இப்போ அந்த ரெண்டுமே இணையுது. இப்போ கணவன் மனைவி ஒரு ஜாதகத்தில், ஆண் ஜாதகத்தில் சுக்கிரன் குரு இதெல்லாம் இருக்கும்போது ஒரு சில நல்ல பலன், ஒரு சில விஷயத்தில் நெகட்டிவாக இருக்கும். அது என்ன, அதையும் வந்துடுவோம். அப்போ பொதுவாக திருமண யோகம் உண்டு, வளர்ச்சி உண்டு. திருமணத்துக்கு ஃபைனலைஸ் ஆகிற காலகட்டங்கள், வரன் தானாக தேடி வரும். மனதுக்கு பிடித்து இப்போ ஃபைனலைஸ் ஆக போகுது இந்த ஆவணி மாதத்துலேயே. அடுத்து திருமணத்தை பற்றி டக்குன்னு நடந்துடும். 5ஆம் இடம் தாங்க குழந்தை பாக்கியங்கள். நிறைய காலத்துக்கு குழந்தை சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள், குழந்தை யோகம் உண்டு. பொதுவாக இந்த குருவும் சுக்கிரன் 5ஆம் அதிபதி இங்கே இருக்கும்போது நிறைய பேருக்கு இரட்டை குழந்தை வாய்ப்பு இருக்கும்போ. குரு சுக்கிரன் மிதுனத்திலிருந்து 5ஆம் வீடு சம்மந்தப்பட்டால் இரட்டை குழந்தைகள் யோகம். ரெண்டுமே வந்து வேறு. அப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கேட்கும்போது கேட்போம், ஒரு குழந்தை ஆண் குழந்தை, ஒரு பெண் குழந்தையாக பிறக்கும். ஏன்னா குரு ஆண், இது பெண். இந்த குரு சுக்கிரன் இருக்கிற ஜாதகத்தில் இருக்கும்போதே பார்ப்போம், அங்கே ஒரு கலப்பு திருமணம் இருக்கும், இல்லை இரட்டை குழந்தை இருக்கும். அது அந்த திருமணம் அந்த குடும்பத்தில் வந்துடுது. ஒன்று லவ் மேரேஜ், ஏதோ ஒன்று சொந்த பந்தத்தில் இருக்கும். இது இவங்க ரொம்ப சொந்த பந்தம் தூரத்தில், சொந்த நெருங்கிய சொந்தத்தில் இருக்கும். ஆக மொத்தம் ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கிற காலகட்டம். ஆக மொத்தம் இது ஒரு வளர்ச்சியான சூழ்நிலை. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நிறைய பேர் தத்து கொடுத்து எடுக்க வேண்டிய சூழ்நிலையில் அவர் சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் நிறைவேற்றுற காலகட்டம். ரைட்டு, சரி. உங்கள் ராசி அதிபதி புதன் 2ஆம் இடத்துல பயணிக்கிறார். பேச்சால் லாபம், பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நிறைய இது, குடும்ப ரீதியாக நிறைய முக்கிய முடிவுகள், எல்லாமே ஹாப்பியஸ்ட் நியூஸாக எடுக்க வேண்டியது. இப்போ பேச்சால் வளர்ச்சி, பொருளாதார ரீதியாக நிறைய சிந்தனைகள் உண்டு. இந்த வீடு, இந்த மிதுன ராசிக்கு சில மாதங்களாக பார்த்திங்கன்னா வீடு வாங்கணும், வண்டி வாங்கணும், பூர்வீக ஊருக்கு போகணும், அம்மாவை பற்றி பேசுகிறது, ஏன்னா 4-2 சம்மந்தம் வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ வீடு, வண்டி, வாகனம் சம்மந்தப்பட்ட சிந்தனையால் வளர்ச்சியும் அடையும். நிறைய பேர் அச்சீவ் பண்ணியிருக்கீங்க. அப்போ அதன் மூலம் உண்டு. அரசாங்கத்தால் யோகங்க, கவர்மெண்ட் ரீதியாக ஏதோ ஒரு யோகங்கள் உண்டு. பொதுவாக மிதுன ராசிக்கு கேட்பேன், நீங்கள் ஸ்டேட் பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்போம். இந்தியன் பேங்க் இல்லை ஸ்டேட் பேங்க்கில் ஏதோ ஒரு அக்கௌண்ட் பொதுவாக நிறைய பேத்துக்கு வந்துடுது அந்த ராசி ரீதியாக. அப்படி இல்லைன்னா நேஷ்னலைஸ் பேங்க்கில், அந்த பேங்க் ஆஃப் பரோடா அந்த மாதிரிலாம் வரும். இந்த ராசிக்கு அந்த அம்சம் அப்படி. ஒரு சிலருக்கு மட்டும் தான் வேறு மாதிரி வரும். ரைட். இப்போ அந்த வீடு சம்மந்தப்பட்ட ஆதாயம் உண்டு, பார்க்கலாம். இப்போ தாயின் உடல்நிலை சீராகும். ரொம்ப நாளாக தாய் சம்மந்தப்பட்ட உடல்நிலைகள் சீராகிற காலகட்டங்கள். தந்தையின் உடல்நிலை கொஞ்சம் கவனம் இந்த ராசிக்கு. ரைட். அடுத்து குலதெய்வ அனுகிரகம் உண்டு. 5ஆம் அதிபதி ராசியில் தானாக வருது இல்லையா, குலதெய்வம் அனுகிரகம் உண்டு. அடுத்து அதுவும் பார்த்திங்கன்னா குலதெய்வம், ஆறு ஏரி ஒட்டி இருக்கிற குலதெய்வம்னா இன்னும் அதிர்ஷ்டமாக இருக்கக்கூடிய அம்சம் உண்டு. மர வழிபாடு, சமாதி வழிபாடெல்லாம் உங்களுக்கு ரொம்ப யோகத்தை கொடுக்குது. வேலை, இந்த மிதுன ராசிக்கு சில காலம் பார்த்திங்கன்னா வேலையில் கொஞ்சம் பிடிப்பு இல்லாமல் இருந்தது. வேலையை விட்டுடலான் இருக்கேன் சார், வேலையில் பிரச்சனை சார். அது அந்த செவ்வாய் கேது இணைவு காலகட்டத்தில் புலம்புன மிதுன ராசி ஒரே டென்ஷனாக இருக்குது, மூட் ஸ்விங்கி நிறையா இருந்தது, பிரச்சனை, வேலையே பிடிக்கல, ஏன் செய்கிறோம், விட்டுடலாமா, கடன் தொந்தரவு ஒருத்தருக்கு, இது மாதிரி வேலை செய்கிற இடத்துல அவ்வளோ பிரச்சனை. இந்த இஎம்ஐ சம்மந்தப்பட்ட புலம்பாத ஆள் இல்லை. அப்போ இதெல்லாம் மாறி வேலை செய்கிற இடத்துல வேலை கிடச்சி நிரந்தர வேலையாக இருக்கக்கூடியது, வருமானம் அதிகரிக்கும் தன்மைகள் வந்தாச்சு. ஆக மொத்தம் உங்களுக்கு தொழில் ரீதியாக நல்ல டெவலப்மெண்ட் உண்டு. உறவுகள் ரீதியாக நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் ஏற்படுகிறது. தந்தை வழி உறவுகளும் ஆதாயமாக இருக்கிறது. சின்ன கருத்து வேறுபாடு வந்து அதெல்லாம் இப்போ சரியாகும் சூழ்நிலை உண்டு. ஃபஸ்ட்டு ஹெல்த் வைஸ் மிதுனத்துக்கு அதை பற்றி பார்ப்போம். அதற்கு முன்னாடி
யாருக்காவது ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி பார்க்கணுன்னா கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ரைட். கேள்விகள் சந்தேகம் கமெண்ட் பண்ணுங்கள். ஹெல்த் வைஸ் நிறைய காலகட்டத்துக்கு என்ன மருத்துவம் பார்த்தா க்யூர் ஆகும்? அது குறிப்பாக அந்த ஏஜ்டு பர்சனாக இருக்கிறவங்க இந்த காது சம்மந்தப்பட்டது, லங்ஸ் சம்மந்தப்பட்டது, ஒரு சிலருக்கு இந்த ஸ்டட்டு வச்சவங்க, மூட்டு பிரச்சனை. இப்போ 10ல் சனி இருக்கும்போது மூட்டு சம்மந்தப்பட்டது இதெல்லாம். சுய தொழில் பண்ணக்கூடிய அம்சம் இந்த மாதிரி ஹெல்த் வைஸ் கொஞ்சம் கவனிச்சுக்கணும். சுய தொழில் சம்மந்தப்பட்டது எண்ணங்கள் இப்போ ஓடிட்டே இருக்கும். ஏதோ ஒரு வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், நமக்குன்னு ஒரு கௌரவம் வேணும், அந்த மாதிரி அதெல்லாம் உங்களுக்கு யோகம் உண்டு. பொதுவாகவே இந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா நகைகள் சேர்கிற காலகட்டம் இப்போ தான். நகை, பணம் சேர்க்கிற கால சூழ்நிலை வந்திருக்கு. உங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். ஆக மொத்தம் இது ஒரு வளர்ச்சியான படிநிலை காலகட்டங்கள். மூத்த சகோதர சகோதரிகள், இளைய சகோதர சகோதரிகள், மூத்தவங்களோட பெனிஃபிட் அதிகமாக இருக்கும். இளையவங்களோட சின்ன கவனமாக இருக்கணும். கருத்து வேறுபாடுகள் வர வாய்ப்புண்டு. மாணவர்களுக்கு தான் உங்கள் ராசிக்கு 6ஆம் அதிபதி நாளில் பொதுவாக மெடிசன் சம்மந்தப்பட்டவங்களுக்கு சூப்பராக இருக்குது. இன்ஜினியரிங் செவ்வாய் இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்டவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் உண்டு. எக்ஸ்ட்ரா டியூஷன் கொஞ்சம் அனுப்ப வேண்டியது இருக்குது. ஸ்கூல் இடத்துல ஸ்போர்ட்ஸில் தான் நல்லா ஷைன் பண்ணுவாங்க. மிதுன ராசிக்காரங்க ஸ்போர்ட்ஸில் நல்லா ஷைன் பண்ணக்கூடியது, மியூசிக்கு, இதில் அந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ செஸ் கேம் இதெல்லாம் உங்களுக்கு செஸ்ஸு, பேட்மிண்டன் இதெல்லாம் ரொம்ப ஃபேவராக இருக்குது இந்த ராசிக்காரங்களுக்கு. ஒரு சிலர் தான் கன் ஷூட்டிங், ஆர்ச்சரி கேட்டு வராங்க. பட் அது இந்த ராசிக்கு விட மற்ற ராசிக்கு தான் பார்க்கணும். மற்ற அம்சங்கள் பார்க்க வேண்டிய சூழ்நிலை உண்டு. ஆக மொத்தம் இது இப்போ கூட்டு சம்மந்தப்பட்டு சேர்ந்து பண்ணலாமா, கூட்டா தனித்தா? பொதுவாக இந்த ராசிக்கு நான் தனித்து தான் ரெஃபர் பண்ணுவேன். கூட்டுங்கிறது ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஜாதக ரீதியாக, லக்ன ரீதியாக, தசாபத்தி ரீதியாக பார்க்கணும். கூட்டுங்கிறது கவனிக்க வேண்டிய விஷயங்கள். இப்போ உங்களுக்கு இந்த பிஸ்னஸில் ஒரு சில விஷயங்கள். பிஸ்னஸில் பார்த்திங்கன்னா 9ஆம் இடத்தில் ராகு இருக்குது, 10ல் சனி வக்ரம் பெற்ற நிலை. இப்போ தொழில் சம்மந்தமாகவே இப்போ நிறைய மாறுதல் ஏற்படுத்தணும். புது ஒயரிங் சம்மந்தப்பட்டது, டெக்னாலஜி சம்மந்தப்பட்டது, புதுசாக வேலையாட்களை மாற்றுறது, கவர்மெண்ட்டோட சட்டத்திட்டத்துக்கு இணங்கி போகுதல், இதெல்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஆக மொத்தம் இந்த இடத்துல இந்த வீடு நிறைய பேர் வாடகைக்கு விட வேண்டிய வீடு மாறுறது ட்ரை பண்ணாங்க. வாடகைக்கு விடுறது, இந்த மாதிரி சிந்தனைகள் ஓடிட்டு இருந்து அதெல்லாம் உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும். வேலைக்கு போகிறவங்க சம்பளம் அதிகரிக்குமா, சம்பளம் கொஞ்சம் அதிகரித்தா நல்லாயிருக்கும். இன்னும் அதாவது உங்கள் கையில் காசு இருக்கும். பொதுவாகவே உங்கள் கணவர்கிட்ட இருக்கோ இல்லையோ, பெண்கள் இதில் பெண்ணாக இருந்தால் பெண்ணு கையில் இருக்கும். இதே ஆணாக இருக்காங்கன்னு வச்சுங்களேன், அவங்க தன் மனைவி கிட்ட தெரியாமல் ஒரு சில பணங்கள் பத்திரப்படுத்தி வைப்பாங்க. ஆக மொத்தம் மிதுனராசிக்காரங்கிட்ட காசு இருக்குது, ஆனால் தன்னோட பார்ட்னர்கிட்ட சொல்லலை அப்படின்னு தைரியமாக சொல்லலாம். பண இறப்பு உண்டு. இப்போ தான் உங்களுக்கு நிறைய விஷயத்தில் பேச்சுவார்த்தைகள் மூலம் சால்வ் பண்ண வேண்டியது இருக்குது. ஆக மொத்தம் இந்த மாதங்கள் ஃபுல்லுமே ஒரு சில விஷயங்கள் கலவையாக இருந்தாலும் நெட் ரிசல்ட்டாக ரொம்ப பெனிஃபிட்டான மாதங்களாக இருக்குது. ஒரு சில கோயில் வழிபாடு நிச்சயமாக தேவைங்க இந்த காலகட்டத்தில். ஏன்னா 10ல் சனி பகவான் வந்து கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள் ஸ்லோ டவுன் பண்ணிட்டுருக்கார். இப்போ காவல் தெய்வ வழிபாடு, சனியை காவல் தெய்வ வழிபாடு, வராகி அம்மன் வழிபாடு, சனீஸ்வரர் தீபங்கள், இந்த மாதிரி ஒன்று போய்க்கங்க, ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஒரு பெருமாள் கோயிலை பிடிச்சிக்கங்க. சனிக்கிழமை பெருமாள் கோயில் போயிட்டு வந்தாலே டக்குன்னு செட் ஆகிரும். ஒரு நிறைய விஷயங்கள் ஒரு விடிவு காலம் வந்துடும். ஆக மொத்தம் இந்த பரிகாரங்கள் நிச்சயமாக செஞ்சுட்டு வாங்க, ரொம்ப வளர்ச்சியாக இருக்கும். இந்த நேரத்தில் ராசி எண்களாக 3, 6 எண்கள் நல்லாயிருக்கு. அதோட 5ஆம் நம்பர் இப்போ அங்கே யோகத்தை கொடுக்க போகிற எண் 5 தான். உங்கள் ராசி எண்களாக 5 அமையுது. இதில் குறிப்பாக இந்த 7ஆம் நம்பர் கொஞ்சம் பார்த்து தான் பயன்படுத்தணும். இப்போ தான் மொபைல் ஃபோன் சம்மந்தப்பட்டது, டெக்னாலஜி சம்மந்தப்பட்டது பார்க்கணும். டாக்குமெண்ட் எல்லாம் கடைசி நேரத்தில் வரும். பொதுவாக மொபைல் ஃபோன், லேப்டாப் இதெல்லாம் சின்ன பிரச்சனைகள் வருகிற காலகட்டங்கள். பைக்கில் போகும்போது பார்த்து போக வேண்டியது. ஏன்னா கேது பகவான் இங்கேருந்து சின்ன தொந்தரவை கொடுத்துக்கிட்டு இருக்கார். ஏன்னா 3ஆம் அதிபதியும் 3ஆம் கேதுவோட போய் சேரும் பொழுது வண்டி வாகனங்கள், எழுத்து சம்மந்தப்பட்டது, கைவிரல் சம்மந்தப்பட்டதெல்லாம் தொந்தரவு வர வாய்ப்பு உண்டு. இந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். ரைட். வேறு கேள்விகள் சந்தேகம்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.